இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்குது. ஸோ இரண்டாவது மேட்ச்ல வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து டீம் பிளேயர்ஸ் மேலே இருக்குதோ இல்லையோ, கௌதம் கம்பீர் மேலே ரொம்பவே இருக்குது. அதற்குண்டான நடவடிக்கைகளை வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பயங்கரமான ப்ரெஷர்ல வந்து இருக்காரு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அந்த மாதிரியான வேலைகளை தான் வந்து அவர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ ஷர்துல் தாக்கூர் வந்து டீம்ல இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து பவுலிங்கும் அவ்வளோ வரமாட்டேங்குது, பேட்டிங்கும் அவ்வளோ வரமாட்டேங்குது. ஸோ ஷர்துல் தாக்கூரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல புதுசா ஒரு பவுலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து கௌதம் கம்பீருடைய பிளான். பட் ஷர்துல் தாக்கூர் வந்து ஸ்குவாட்ல இருந்து வெளியில போயிட்டார் அப்படின்னா டீமினுடைய டெய்லண்டர் பேட்டிங் வந்து பலம் வந்து கம்மியாயிரும். ஸோ ஷர்துல் தாக்கூர் பேர ஒரு புது பவுலர் போட்டா அந்த பவுலர் வந்து ஷர்துல் தாக்கூர் அளவுக்கு வந்து பேட்டிங் வந்து பண்ண மாட்டாரு. பட் அந்த இடத்துல பேட்டிங்கினுடைய பவர் வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கௌதம் கம்பீர் புது ஒரு டெக்னிக் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதை அந்த டெக்னிக்கை நினைச்சு சிரிக்கிறதா அப்படின்னே வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பண்ணியிருக்காரு. என்ன பண்றாரு அப்படின்னா, முகமது சிராஜ் இருக்காரு பாத்தீங்களா, முகமது சிராஜுக்கு தொடர்ந்து எல்லா நாளுமே வந்து இந்த பயிற்சி சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிராக்டிஸ் வந்து அதிகமா தராராமா. ஸோ முகமது சிராஜ் வந்து பவுலிங்ல வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம அவர் பேட்டிங்லயும் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் பிராக்டிஸ் வந்து கௌதம் கம்பீர் வந்து ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா இவருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வந்திருக்குது. ஸோ கௌதம் கம்பீர் அவருடைய தலையெழுத்தையே கோச்சாக இருக்கக்கூடிய அந்த தலையெழுத்தையே வந்து மாற்றக்கூடிய ஒரு சீரீஸா இந்த சீரீஸ் வந்து அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ விறுவிறுப்பா வந்து போயிட்டு இருக்கிற டெஸ்ட் மேட்ச்ல இந்த ஒரு ஒரு ஸ்டான்ஸ் வந்து புதுசா கொண்டு வரதுனால ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் வந்து இந்தியன் டீம் வந்து எடுக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ செகண்ட் மேட்ச் வந்து நாளைக்கு மறுநாள் வந்து நடக்க போகுது. ரொம்ப விறுவிறுப்பா வந்து நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's me, Ambrose Stephen, signing off.